வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2021ல வெளியான மிருகா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. இதுதான் ஹீரோவோட வீடு போல. ஹீரோவோட கெட்டப்பை மாத்தணும்னு நினைக்கிறாரு. முடியெல்லாம் கட் பண்ணிடுறாரு. அதே சமயம் ஷேவிங் பண்ணிடுறாரு. வீட்டுல இவரும் ஒய்ஃபா சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நெருப்புல எரிய வச்சிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சுதான் ஒய்ஃபை ஏமாத்திட்டு இருக்காரு. நடக்க முடியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இது ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருது போல. அதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபு கோவத்துல புடிச்சு தள்ளி விடுறாங்க. இவ்வளவு நேரம் நொண்டி நொண்டி நடந்தவர் இப்ப நார்மலா நடக்கிறாரு. ஒய்ஃபு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃபை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. வீட்டுல சின்ன பசங்களா இருக்காங்க. சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம இவர் சாவடிச்சிடுறாரு. அதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு கதவை திறந்தா டெலிவரி தரதுக்காக ஒரு பையன் தான் வந்திருக்கான். இப்ப அந்த பொருளை தந்துட்டு போலான்னு நினைக்கிறான். ஆனா இவரோட மொழியே சுத்தமா சரியில்லை. அதனால அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஓட்ட வழியா எட்டி பாக்குறான். உள்ள பாடிலாம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். இப்ப பொறுமையா கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்கான். இவன் உள்ள வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ சடனா அட்டாக் பண்ணிடுறாரு. திட்டமிட்டு தான் ஹீரோ இவனை உள்ள வர வச்சிருப்பாரு. இவர் இறந்து போன மாதிரி காட்டணும்ல, அதனால இவனை சாவடிச்சு அந்த இடத்துல செட் பண்ணிடுறாரு. இந்த பில்டிங்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்கிற மாதிரி இவர் பக்காவா செட் பண்ணிடுறாரு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பணும்ல, ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப 5-4ன்ற மாதிரி எண்ணிட்டு இருக்காரு. அந்த பில்டிங்க வெடிச்சு செதறுது. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கார்ல போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு கார் இந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணிருது. டிரைவர் இறந்து போயிடுறாரு. இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இங்கே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சீரியல் கில்லரா இருப்பாரு. ஒரு ஃபேமிலி கிட்ட பொய்யான அடையாளத்தை யூஸ் பண்ணி வந்துருவாரு. அவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்வாரு. அதுக்கப்புறம் அவங்களோட கதையை முடிச்சுட்டு காசு எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. இதைதான் இவர் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஊட்டியில இருக்க ஒரு பர்டிகுலர் கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி கூலி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பையன் பால் விளையாடணும்னு சொல்றான். சரி விளையாடிட்டு அம்மா ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு புலி வந்துடுது. இது மேன் ஈட்டரா இருக்கும். மேன் ஈட்டர் புலி மட்டும் தான் மனுஷங்களை சாப்பிடும். அந்த மாதிரி இந்த புலி இருக்குல்ல, இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அம்மாவும் வேகமா குடிசைக்குள்ள பையனை கூட்டு போறாங்க. அந்த இடத்துக்கும் வந்து இந்த புலி அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சிருது. இங்கதான் மிருகான படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோ ஊட்டியில இருக்க ஒரு ஃபேக்டரிக்கு தான் வந்திருக்காரு. இந்த ஃபேக்டரியோட ஹெட் பேரு லட்சுமி அப்படின்றது. இப்ப லட்சுமி இருக்காங்கல்ல, இன்டர்வியூக்காக வந்தவங்க எல்லாம் உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே லட்சுமி இருக்காங்கல்ல, வெளியே நடக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. கை குழந்தையோட ஒரு லேடி வந்திருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல உட்காந்துருக்க ஹீரோ கவனிக்கிறாரு. குழந்தைய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த லேடியும் நன்றி சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. இப்ப லட்சுமி இவங்க கிட்டயும் கேள்விலாம் கேட்டு முடிச்சிடுறாங்க. ஹீரோ ஹெல்ப் பண்றாருல, அதெல்லாம் இவங்க சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட டர்ன் வந்துருது. லட்சுமியும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் இன்டர்வியூக்காக வரலங்க, உங்களை பொண்ணு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல இருந்து தான் யாரோ மெயில்லாம் அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என் தங்கச்சி வேலையா இருக்கும், சாரி நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பரவாயில்லங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீங்க வேலை தரதா இருந்தா வெளியே ஒரு லேடி இருக்காங்கல்ல, அந்த குழந்தை வச்சிருக்க லேடிக்கு நீங்க வேலையை தாங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் தரேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இதனால ஹீரோவை இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அந்த லேடிக்காக இவர் யோசிக்கிறாருல, அதனால இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்சுமியோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. லட்சுமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு, அதே சமயம் நித்யான ஒரு தங்கச்சி தான் இருக்காங்க. இது தங்கச்சியோட வேலையா தான் இருக்கும்னு இவங்களுக்கு தெரியுது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க. உனக்காக இல்லனாலும் குழந்தைக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதனால தான் ப்ரொஃபைல பார்த்து அந்த நபரை வர வச்சன்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இடத்துல யாரையும் யோசிச்சு பார்க்க முடியல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. இப்ப குழந்தை டிவி பார்த்துட்டு இருக்கா. குழந்தைக்கு பக்கத்துல வந்து ஜாலியா குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தங்கச்சி தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. இந்த லேடி யாரு என்னன்னு தெரியல. போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. போன விஷயம் சக்சஸ் ஆகல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, லக்ஷ்மி கிட்ட க்ளோஸ் ஆகணும், லக்ஷ்மி கிட்ட நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப லக்ஷ்மி அவங்க பொண்ணு கூடயும் சின்ன பசங்க கூடயும் விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணாமூச்சி விளையாட்டு தான் விளையாடுறாங்க. லக்ஷ்மி பொண்ணு இருக்கால, ஒரு இடத்துல போய் ஒளிரா. அந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை ஃபாலோ பண்ணி இவ போயிட்டு இருக்கா. யாரோ கயிறை வச்சு அதை இழுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வரும்போது அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்காரு. முகத்தை மறைச்ச ஹீரோ இந்த பொண்ணை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறாரு. இப்பதான் பொண்ணு எங்கன்ற மாதிரி லட்சுமி தேடிட்டு இருக்காங்க.
தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஷாக்கிங்கா தண்ணியை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எதர்ச்சியா வந்த மாதிரி ஹீரோ வந்துடுறாரு. இப்ப வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்திடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. அந்த இடத்துல பொண்ணை காப்பாத்திடுறாங்க. பொண்ணை காப்பாத்தினது இவர் தானே, அதனால இவர் மேலே இவங்களுக்கு மரியாதைலாம் வருது. இவங்களை பாக்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்ததா சொல்லியிருப்பாரு. இன்னும் நீங்க ஊரை விட்டு போலியான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஊரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இங்கேயே ஒரு வேலை பார்த்து செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்குன்னு யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுக்காக எங்கேயோ வேலை பார்க்கணும், என் கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துருங்க, உங்களை மாதிரி ஒரு நேர்மையான நபர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவரை மேனேஜர் போஸ்ட் தந்து சேர்த்துறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஒரு லேடி கால்ல பேசினாங்கல்ல, அந்த லேடியை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்க ஹீரோவை எழுப்புறாங்க. ஹீரோவா உங்களை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் தான் உங்களை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாரு. நிறைய பணம் நகைலாம் வச்சிருக்கிறதை இவங்க பார்த்திருப்பாங்க. இவர் தப்பானவரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. நானே டாக்டர் தான், அதனால நானே தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்தேன், அந்த சூட்கேஸையும் பத்திரமா வச்சிருக்கன்ற மாதிரி எடுத்து தராங்க. செக் பண்ணிக்க சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்க எடுக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன அப்படியே விட்டுட்டு கூட எடுத்திருப்பீங்க, நான் செக்லாம் பண்ணலங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்ப போறாரு. அப்படி கிளம்ப போயிட்டு இருக்கும்போது இவங்க இருக்காங்கல்ல, போலீஸ் ஒரு வேலை புடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி பாக்குறாரு. நீ எப்பேற்பட்டவன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. உன் ஒய்ஃப் ஜெசி கிட்ட உன்னை பத்தி சொன்னது யாருன்னு நினைக்கிறேன், நான் தான் சொன்னேன், ஜன்னல் வழியா போய் பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஜன்னலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவர் வெடிக்க வச்சார்ல, அந்த வீடு பக்கத்துல தான் இருக்கு. இவங்க நெய்பர்ன்றது தெரிய வருது. இந்த இடத்துல தான் இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க பேரு சுபா அப்படின்றது. ஜெசி இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே ஒரு நாள் எதர்ச்சியா மாடியை கவனிச்சிருப்பாங்க. இவர் பார்த்தா நார்மலா நடந்திருப்பாரு. என்ன இவன் நார்மலா நடக்கிறான்ற மாதிரி சுபாக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ரெகுலரா இவரை கவனிச்சிருப்பாங்க. அப்படி கவனிக்கும் போது தான் இவர் ஃபேமிலியை சாவடிச்சது தெரிய வந்திருக்கும். இவர் சாவடிச்சாரு பாத்தீங்களா, அதை வீடியோவா எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவெல்லாம் இவர்கிட்ட காமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உன் மூலியமா எனக்கு ஒரு வேலை ஆகணும், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க, 2 பேருமே ஊட்டில தான் இருக்காங்க, நான் ட்ரக்ஸுக்கு ரொம்ப அடிமையாயிட்டேன், என்னோட அப்பா எனக்கு சொத்தை தரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பைசா கூட எனக்கு தரல, என் அக்கா பிச்சை போடுற மாதிரி மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் தான் தரா, அதெல்லாம் எனக்கு பத்தாது, முழு காசுமே எனக்கு வேணும், அதனால நீ லட்சுமியை பாக்குறதுக்காக போனோம், அவ கதையை முடிச்சுட்டு அந்த சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீ மட்டும் இந்த விஷயத்த பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட காமிச்சிருவேன், அப்புறம் உன்னோட விருப்பம்ன்ற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. அதனால தான் ஹீரோ அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காருல, அதை பத்தி உங்க கிட்ட சொல்லிட்டாரு. சீக்கிரமா போன வேலையை முடின்ற மாதிரி சுபாவும் சொல்றாங்க. ஹீரோவோட பேர் அரவிந்த் அப்படின்றது. ஹீரோவோட கம்பெனில ஜான் ஒரு பையன் வேலை பார்க்கறான். ஒய்ஃபை போட்டு அடிப்பான். அதனால கோவப்பட்டு பதிலுக்கு அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் லட்சுமி கவனிச்சிருப்பாங்க. இதனால லட்சுமிக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஹீரோ கிட்ட இவங்க சகஜமா பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. புடி அடிச்சு இந்த கிராமத்துல நிறைய பேர் இறந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு நபரும் இறந்து போயிடுறாரு. அந்த ஃபேமிலிக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, 10 லட்சம் ரூபாய் தராங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோவும் கோவப்படுறாரு. 10 லட்சம் ரூபாய் தந்துட்டா அந்த உயிர் திரும்பி கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்க. அந்த புலியை நிரந்தரமா பிடிக்கணும், அது மேன் ஈட்டர் போல, மேன் ஈட்டரை பிடிக்கணும்னா மனுஷ கறியை தான் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அது எப்படி வைக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நம்ம அப்படிலாம் வைக்க முடியாது, மேன் ஈட்டர் கிட்ட தனியா யாருமே மாட்டாம இருக்க சில பிரிகாஷன் ஒர்க்லாம் பண்ணணும், அதை நானே முன்ன இருந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுனாலும் பண்ணுங்க, நான் பினான்சியலா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. மத்தவங்களுக்காகவும் ஹீரோ ரொம்ப யோசிக்கிறாருல, இதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க மனசுல இருக்க விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. என் ஹஸ்பண்டை தாண்டி என் லைஃப்ல வேற யாருமே இருக்க கூடாதுன்னு யோசிச்சேன், இப்ப நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் வந்ததே இதுக்கு தானே, அதனால சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே கல்யாணம் முடிச்சிடுறாங்க. இப்ப சுபா கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. நீ பாட்டுக்கு என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட, கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறியா, அவனை செட்டில் ஆகணும்னு நினைச்ச உன் வீடியோவை போலீஸ் கிட்ட காமிச்சிருவான்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் இப்படி பண்ண, சமயம் பார்த்து அவளோட கதையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃபேக்டரியை சேர்ந்த ஒரு நபர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. யூரின் பாஸ் பண்றதுக்காக வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு யூரின் போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு சடனா புலி வந்துருது. இவருக்கு சட்டுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. வண்டியை எடுக்க ட்ரை பண்ணா வண்டி கீழே விழுந்துருது. தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. அதை மீறியும் புலி கொஞ்சம் அட்டாக் பண்ணிருது. இவர் சுதாரிச்சு என்ன பண்றாருன்னா மரத்து மேல ஏறிடுறாரு. அதனால புலியால எதுவுமே பண்ண முடியல. இவர் என்ன பண்றாருன்னா ஃபேக்டரியில இருக்கவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. இது ஹீரோக்கு தெரிஞ்சோன்னா ஹீரோவும் ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்ப போறாரு. நீங்க போக வேணான்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப 3 பேருமே கன்னை வச்சு அந்த புலியை மயக்கமாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புலி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு.
இருக்கு. எப்படியாவது அந்த நபரை காப்பாத்துங்கன்ற மாதிரி 2 பேர் அனுப்பி விடுறாரு. இவர் மட்டும் தனியா அந்த புலி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல புலி அட்டாக் பண்ற மாதிரி வருது. நல்ல வேலையா தப்பிச்சிருப்பாரு. அங்க நடந்ததை பத்திலாம் எல்லாருமே ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்கன்னு ஈரன் கேக்குறாங்க. யார் உயிரா இருந்தா என்ன, எல்லார் உயிருக்கும் ஒரே மதிப்பு தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த புலியால யாராவது சாவாங்கன்னா அது நானா தான் இருக்கணும். அதுக்குள்ள அந்த புலியை நான் எப்படியாவது பிடிப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப புலியை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆட்கள் மூலியமா நிறைய இடத்துல இவர் டிராப்லாம் செட் பண்ணி வச்சிடுறாரு. கண்டிப்பா அந்த புலி மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஹீரோ நைட்டு நேரம் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஈரனும் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதே சமயம் பயமாவும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பயப்படாத, எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது ஈரனுக்கு சட்டுன்னு முழிப்பு வந்துருது. பணத்தை கார் டிக்கில வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு. அது இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு தெரியாம பொறுமையா எந்திரிச்சு போறாங்க. ஆனா ஹீரோ முழிச்சிருந்து இந்த விஷயத்த கவனிச்சிருப்பாரு. இவன் இந்நேரத்துக்கு எங்க எந்திரிச்சு போறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஈரனோ கார் கிட்ட வந்துடுறாங்க. டிக்கியை ஓபன் பண்ணி உள்ள இருக்க மூட்டையை எடுக்கிறாங்க. இது என்ன மூட்டை அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த சீக்ரெட் ரூம்ல கைரேகை எல்லாம் வச்சு இவங்க உள்ள போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோவா அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க திரும்பி படுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவர் போய் படுத்துறாரு. ஈரனா இவர் தூங்கிட்டு தான் இருக்காருன்னு நினைச்சு பக்கத்துல படுத்துறாங்க. இப்ப அவங்க தூங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. இப்ப நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி சைலண்டா வெளியே வராரு. இவர் கொண்டு வந்த சூட் கேஸ்ல மயக்க மருந்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அது மூலியமா வீட்டுல இருக்க எல்லாரையும் மயக்கமாக்கிறாரு. ஈரன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாதானே ஓபன் பண்ண முடியும். அதனால ஈரனை தூக்கிட்டு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிடுறாரு. உள்ள என்னதான் இருக்குன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா நிறைய காசு இருக்கு. இவங்க சொத்துன்னு ஒரு 50 கோடி தான் கணக்குல இருக்கும். ஆனா கணக்குல காட்டாம ஏகப்பட்ட சொத்து இவங்க வச்சிருக்கிறது தெரிய வருது. இந்த எல்லா காசும் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஈரன் காலையில தங்கச்சி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நான் காசு எடுக்க மறந்துட்டேன், நைட்டு தான் ஞாபகம் வந்தது, போய் எடுத்தன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லிட வேண்டியதானே தங்கச்சி கேக்குறா. இப்பெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோ சோகமா இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுதான், உங்ககிட்ட காசு இருக்குமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என்கிட்ட லிக்விட் கேஷா 5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்டது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சோகமா போய் நிக்கிறாரு. நான் பணக்காரிய கல்யாணம் பண்ணிருக்கேன்றதுனால அவன் என்கிட்ட காசு கேட்டுட்டான். நான் இந்த இடத்துல ஒரு வேலைக்காரமா தானே வேலை பாக்குறேன், அதெல்லாம் அவனுக்கு புரியாதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்கிட்ட லிக்விட் கேஷ் இல்லன்னு சொன்னேன், தரமாட்டேன்னு சொன்னா நான் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தங்கச்சியும் கவனிச்சது தானே இருந்தா. நீ மாமா கிட்ட இப்படி பண்றது சரியில்லக்கா, மாமா ரொம்ப நல்லவரு, அந்த காசை பத்தி எல்லாம் சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ்வளவு காசு யாரனாலும் கெட்டவங்களா மாத்திரும், அதனால இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்ப போறாரு. நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்ப கிளம்புன ஹீரோ தனியா இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரன் காசு இல்லன்னு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சுதான் தனியா பேசி கோவப்பட்டு இருக்காரு. அவ கதையை முடிச்சு அந்த காசு எல்லாத்தையும் தூக்குறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் சுபா கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. இப்பெல்லாம் என்னோட காலியை எடுக்க மாட்டேன், நான் இப்ப ஊட்டியில தான் இருக்கேன், என்ன பாக்குறதுக்காக உடனே வா, இல்லன்னு வச்சுக்கோ போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ற, நான் வரேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க கண்ணோட எதிர வந்துடுறாங்க. என் அடையாளத்தை யூஸ் பண்ணாம தான் இங்க வந்திருக்கேன், உன் கதையை இப்ப கூட முடிப்பேன்னு சொல்றாங்க. உன்னால அது முடியாது, என்ன சாவடிச்சிட்டா உனக்கு காசு கிடைக்காது. நீ 50 கோடி தானே உன்னோட அக்காக்கு சொத்து இருக்கிறதா சொன்ன, ஆனா 500 கோடிக்கு மேல அவளுக்கு சொத்து இருக்கு, அவன் மறைச்சு வச்சிருக்கா, இத பாருன்ற மாதிரி வீடியோவெல்லாம் காட்டுறாரு. இத பாக்குற சுபாவே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அக்கா தங்கச்சின்னு 2 பேரோட கதையை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு நீ தான் அதிபதி, நீ பாதி நான் பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பார்ட்டி பண்றதுக்காக 2 பேருமே நல்லா சரக்கெல்லாம் அடிச்சிடுறாங்க. இப்ப அந்த சுபா செம்ம போதையில இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா உங்ககிட்ட நான் மாட்டிருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சுபா சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் அது ஆக்சிடென்ட் நினைச்சிட்டு இருக்கியா, அந்த காரை ஓட்டிட்டு வந்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் தப்பிச்சு போறத பார்த்து இவங்க வேணும்ட்டே ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவரை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் இவங்க கொடுத்திருப்பாங்க. இந்த சுபா செம்ம போதையில இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி உளறிட்டு இருக்காங்க. இவர் அந்த மெமரி கார்டை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எந்த லாக்கர்ன்ற மாதிரி கேட்கிறாரு. லாக்கர்லாம் போய் யாரு ஒளிச்சு வைப்பா, நான் எனக்குள்ளேயே தான் ஒளிச்சு வச்சிருக்கேன், நான் தான் மெடிக்கல் படிச்சவன்னு சொன்னேன்ல, என் வயித்துல வச்சுதான் அந்த மெமரி கார்டை தச்சிருக்கான்னு சொல்றாங்க. இப்ப இடம் தெரிஞ்சிருச்சுல, ஹீரோவும் இவங்களுக்கு வேற ஒரு ஊசியை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. இத போட்டா செம்மையா போதை ஏறும்னு சொல்றாரு. அப்படியா, எனக்கு போடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் ஊசியை போட்டுறாரு.
அந்த ஊசி இவங்களை செயலிழக்க வைக்கிற ஊசியா தான் இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பேசுறாரு அப்படின்றத இவங்களால கேட்க முடியுது. ஆனா பதிலுக்கு எதுவுமே இவங்களால பண்ண முடியல. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்களோட வயிறை வெட்டி உள்ள இருக்க அதை எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்ல சாவுன்ற மாதிரி தண்ணிக்குள்ளே இவங்களை முக்குறாரு. இவங்க இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ ஃபேக்டரிக்கு வரும்போது எல்லாருமே பொக்கேலாம் தந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன ஏதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரிக்கு நீயும் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சீக்கிரமா டாக்குமெண்ட் ஒர்க்கை முடிச்சிடுறேன், நீ சீட்ல உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இவருமே உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒருத்தர் கவனிக்கிறாரு. கவனிச்சவரு வாங்க மேடம்னு சிக்னல் குத்துட்டு வெளியே போயிடுறாரு. இவங்க எதுக்காக வெளியே போறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் சிசிடிவி வழியா கவனிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சீரியஸா இதை பத்தியோ டிஸ்கஸ் பண்றாங்க. மேற்கொண்டு என்ன பேசுறாங்கன்னு பாக்கணும்ன்ற மாதிரி இவர் நேரடியா அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்ட்னரா மாத்தினது மத்தவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீ எடுத்தோம் கவுத்தோம் இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டனே இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நம்ம டாக்குமெண்ட்ல மாத்த வேணாம், அவன் பேரளவுல பார்ட்னரா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து கவனிக்கிற ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோயின் கிட்ட யாரு என்ன பேசினாலும் சரி அதை ஒட்டி கேட்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் போனை இவரு போனோட சிங்க் பண்ணிடுறாரு. ஹீரோயின் என்ன பேசினாலும் சரி இவர் இருந்த இடத்துல இருந்தே கேட்க முடியும். இப்ப இவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது நியூஸை கவனிக்கிறாரு. நியூஸ்ல ஒரு சீரியல் கில்லரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற யார பத்தியும் இல்ல, இவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவர் மும்முரமா கேட்டுட்டு இருக்கும் போதுதான் டெய்சின்னு ஒருத்தங்க கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் நியூஸை பார்த்துக்கிட்டே கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட தந்துடுறாரு. ஹீரோ எந்த பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா ஜெசின்றவங்கள தான் குறி வச்சு காலி பண்ணிருக்கான். அங்க அவனும் இறந்து போன மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா உண்மை அது கிடையாது. ஒரு கொரியர் பாயை தான் அவன் சாவடிச்சிருக்கான். அவன் தப்பிச்சு போனதா ஆட்கள் பார்த்திருக்காங்க. சீக்கிரமே அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன போலீஸ் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ செம்மையா பயப்படுறாரு. இப்ப ஹீரோ ரூமை விட்டு வெளியே வந்தா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப் வருது. ஏசிபி கௌதம் அப்படின்றவர் தான் வந்துட்டு இருக்காரு. வந்த கௌதமும் உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது அரெஸ்டான்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. சும்மா விளையாண்ட பிரதர் அப்படின்ற மாதிரி கௌதம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நானும் லட்சுமியா கிளாஸ்மேட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியாம போயிருச்சு, லேட்டா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. நம்ம என்னைக்காவது மீட் பண்ணுவோன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சோன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டெய்சி இந்த இடத்துக்கு வராங்க. ஜான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஜான்னு கூப்பிட்டோன்னா இவரு வேகமா திரும்புறாரு. ஆனா இவங்க வேலை பார்க்குற ஜானை தான் கூப்பிட்டு இருப்பாங்க. இவர் திரும்பினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் டெய்சி கவனிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரு ரூம்குள்ள போலான்னு வராரு. பார்த்தா இவரு உட்கார வேண்டிய சேர்ல டெய்சி உட்காந்து இருக்காங்க. நீ ஜான்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. 2-3 வாட்டி சர்ச்சில் வச்சு பார்த்தேன், பெருசா டவுட் வரல. ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எதுக்காகடா செக்ல ஜான்னு சைன் போட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, என் பேர் அரவிந்த் தான், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காத, அதுக்கப்புறம் இந்த செக்கை மேடம் கிட்ட காட்ட வேண்டி வரும். எனக்கு கொஞ்சம் காசு தேவை, அந்த காசை தந்தன்னு வச்சுக்கோ, நான் சைலண்டா இந்த விஷயத்தை விட்டுருவேன், இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இவர் பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை பாக்குறாரு. அந்த கத்தியை வச்சு சட்டனா இவங்களை அட்டாக் பண்ணிட்டாரு. என்ன அட்டாக் பண்ற மாதிரி யோசிச்சு பாக்குறியா? என்ன சாவடிக்கணும்னு நினைச்சா உனக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வந்துரு, நம்ம காசை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேலை பார்க்கறவர் இருக்காரு பாத்தீங்களா, டெய்சி 2 நாளா வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி டெய்சி வரலையான்ற மாதிரி சொல்றாங்க. டெய்சி உன்னோட பிஏ தானே, விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா சொல்லிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஜானுக்கு கால் பண்ணி போய் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜானும் டெய்சியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. கூப்பிட்டு பாக்குறாரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. அப்ப கார்டன்ல நாய்ங்கெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இந்த நாய்ங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா டெய்சியோட டாலர் அங்க இருக்கு. அதை இழுத்தா டெய்சியோட பாடி உள்ள இருக்கிறது தெரிய வருது. இவர் ஷாக் ஆன மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் குழந்தைக்கு ஊட்டிட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட ஃப்ரெண்ட் ஏசிபி கிட்ட இருந்து கால் வருது. ஏசிபியும் பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி உட்காந்துக்கிட்டு ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ என்ன நடந்தது அப்படின்றத யோசிச்சு பாக்குறாரு. டெய்சி கேட்கிற காசை தந்துடலான்ற மாதிரி தான் வீட்டுக்கு போயிருப்பாரு. டெய்சி இருக்காங்கல்ல, நீ அடிக்கிறதுல 50% எனக்கு தந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 50% எல்லாம் ரொம்ப ஓவரு, அவ்வளவுலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தரலனா மேடம் கிட்ட சொல்லிடுவான்னு சொல்றாங்க. இவர் கோவப்பட்டு அட்டாக் பண்ணிட்டாரு. ஒழுங்கா எங்க வச்சிருக்கன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. வச்சிருக்க இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நீ சொல்லலனா என்ன, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வேகமா அந்த இடத்தெல்லாம் தேடி பாக்குறாரு. அது எங்க வச்சிருக்காங்கன்னு இவரால கண்டுபிடிக்க முடியல. வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப போலீஸுங்க பாடியெல்லாம் தோண்டி எடுத்துடுறாங்க. பாடியை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ தான் இங்க இருக்க ஏசிபி கிட்ட பேசுறாரு. ஏசிபி கிட்ட எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாரு. கொலை பண்ணவன் வீட்டுல எதையோ தேடி இருக்கான். அந்த கொலை பண்ணவன் இந்த ஊரை சேர்ந்தவனா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமே கண்டுபிடிச்சிடறான்னு ஏசிபி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
இப்ப ஏசிபி அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சரி இந்த செக் பேப்பரை ஜாக்கெட்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தராரு. அந்த செக் பேப்பர்ல பேரு சரியா தெரியல, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பேரு ஜான் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஜான்னு அந்த இடத்துல யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ஃபேக்டரியில ஜான் ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறதே உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த ஜான் கிட்ட விசாரிக்கிறாங்க. எனக்கு கையெழுத்தெல்லாம் போட தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ஜான் சொல்றாரு. சரி அந்த செக்ல யாரு கையெழுத்த போடுவான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் என்னால போட முடியும், அதுக்கு மேல மேனேஜர் சார் தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. சோ கண்டிப்பா அரவிந்த் தான் கையெழுத்து போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அரவிந்த் கையெழுத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி அரவிந்த் கையெழுத்தோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அரவிந்த் எப்படி எழுதியிருக்காரோ அதே மாதிரி தான் ஜானை எழுதியிருக்க மாதிரி இருக்கு. அரவிந்த் ஏன் ஜான் கையெழுத்து போட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை ஈரன் கிட்ட சொல்லலான்னு வீட்டுக்கு வராது. பார்த்தா ஈரன் வீட்டுல இல்ல. கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. சரி தங்கச்சிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா தங்கச்சி போன்ல பிஸியா இருக்காங்க. பிஸின்னு வருது. இதனால திரும்பி ஈரனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கால் கிடைச்சிருது. இவங்களுமே அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாங்க. எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா, எங்க இருக்கன்னு கேக்குறாரு. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அரவிந்த் மேல எனக்கு சில டவுட் வந்திருக்கு, அவன் கிட்ட நீ கொஞ்சம் கவனமா இரு, என்கிட்ட பேசுறது கூட அவனுக்கு தெரிய வேணாம், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துருவேன், நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு சில டவுட் வந்திருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அரவிந்துக்கு தெரிஞ்சா அவன் உசாராயிடுவான், அவன் கிட்ட எதையும் காட்டிக்காத மாதிரி இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அரவிந்தும் கேட்டிருப்பாரு. ஈரனும் அரவிந்த் கிட்ட ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரிலாம் காட்டிக்கிறாங்க. தங்கச்சியும் பொண்ணும் இங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. நீ பொண்ணை படுக்க வைக்கிறதுக்காக ரூமுக்கு கூட்டு போன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப தங்கச்சியும் ரூமுக்கு படுக்க வைக்கிறதுக்காக கூட்டு போயிடுறாங்க. இவரும் ஈரன் கிட்ட டீ வேணும்னு கேக்குறாரு. அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. ஈரனை எப்படி சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஈரன் டீ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவர் சட்டுன்னு கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க டீ எடுக்க போன கேப்ல இவர் ஊசியை ரெடி பண்ணிடுவாரு. அந்த ஊசியை அவங்களுக்கு போட்டு விட்டுறாரு. இப்பதான் இவரோட பிளானை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. உன் தங்கச்சி சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா உன் தங்கச்சி கதையே முடிச்சிட்டேன். உன் தங்கச்சியை சாவடிச்சதும் ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு, ஏன்னா அந்த மேன் ஈட்டர் புலியை நான் புடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப புலியை வச்சு உங்க 3 பேரோட கதையை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி. உன் ஃப்ரெண்டு ஏசிபி வந்துட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும், அவன் கதையை இந்த இடத்துல வச்சு முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது, புலி அடிச்சுதான் நீங்க 3 பேருமே செத்துட்டீங்கன்னு எல்லாருமே பேசுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பேசிட்டு இருக்கிறத நித்யா வந்து கேட்டுறாங்க. இப்ப பயந்து ஓட பாக்குறாங்க. இவரும் நித்யாவை அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஊசியை நித்யாக்கும் போட்டு விட்டுறாரு. ஒரு வழியை மட்டும் இவரு திறக்கிற மாதிரி வச்சிடுறாரு, மத்த வழியெல்லாம் நல்லா லாக் பண்ணிடுறாரு. அந்த புலியை இவர் எப்பயோ பிடிச்சிருப்பாரு. இப்ப இந்த புலியை வச்சு இவங்க எல்லாரையும் காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புலியை உள்ள விட்டுறாரு. புலி வரதை பார்த்து ஈரன் பயப்படுறாங்க. சுத்தமா அசைய முடியல. இவங்க இறந்து போயிட்டாங்க போலன்ற மாதிரி அந்த புலி யோசிக்குது. சரி மத்தவங்களை தேடி போவோன்ற மாதிரி வீட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஈரன் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொறுமையா தங்கச்சி ரூமுக்கு வந்து தங்கச்சியை எழுப்ப பாக்குறாங்க. தங்கச்சி இன்னும் மயக்கத்துல இருக்காங்க, எந்திரிக்க மாட்டாங்க. இவங்களும் கஷ்டப்பட்டு தங்கச்சியை திரும்ப திரும்ப எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏசிபி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காரு போல. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல தங்கச்சி முடிச்சிடுறாங்க. புலி உள்ள இருக்கிறத பத்தி தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. பொண்ணை கூட்டிட்டு நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த புலி வெளியெல்லாம் போக முடியாது, ஏன்னா எல்லா இடத்தையும் இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களாலயும் வெளியே போக முடியல. ஈரன் இருக்காங்கல்ல, ஜன்னலை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சோண்டு சவுண்ட் கேட்டா கூட புலி அந்த இடத்துக்கு வந்துருது. அதனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப புலிக்கு பயந்து இவங்க ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. புலி அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுது, அதை மீறி தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஈரனோ ஒரு வெண்டை யூஸ் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. வெளியே இருக்க மெயின் டோரை ஓபன் பண்ணலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. என்ன தப்பிச்சிடலான்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்களும் ஹீரோவை தள்ளி விடுறாங்க. திரும்பி உள்ளே போயிடலான்ற மாதிரி அந்த ஓட்ட மூலியமா இவங்க உள்ள வந்துடுறாங்க. தங்கச்சியும் இந்த சின்ன பொண்ணு கூட ஒரு ரூம்ல தான் இருக்காங்க. அந்த ரூமையும் புலி உடைச்சிட்டு இருக்கு. இவங்க மேல இருக்க ஒரு சின்ன ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஏசிபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காலிங் பெல்ல திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு. யாருமே கதவை திறக்கல, அதனால ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாரு. பார்த்தா புலி இருக்குன்னு தெரிய வருது. என்ன புலிலாம் இருக்குன்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, ஜன்னல் வழியா இவரை கவனிச்சிடுறாங்க. உள்ள புலிகிட்ட நாங்க மாட்டிட்டு இருக்கோம், சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி ஹீரோ வராரு. இதை ஈரன் சொல்ல பாக்குறாங்க. இவர் கவனிக்கிறதுக்குள்ள ஹீரோ இவர் அட்டாக் பண்ணிடுறாரு. இப்ப இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டுலாம் இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஏசிபி மயக்கமாயிடுறாரு. இவனை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, ஜீப்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப மேல இருக்க தங்கச்சியும் அந்த புலி அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ ஓட்டிட்டு இருக்கும் போது இவர் பின்னாடி வழியா லாக் பண்றாரு. ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப ஜீப்பை விட்டு இறங்கி 2 பேருமே சண்டை போடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரை நல்லா அடிச்சு போட்டுறாரு. ஒரு பெரிய கல்லை தூக்கி அவரோட மண்டிலேயே போட்டு சாவடிச்சிடுறாரு. தங்கச்சியும் புலிகிட்ட இருந்து தப்பிக்க பயங்கரமா போராடிட்டு இருக்கா. இந்த சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, இவங்களோட கன்னை எடுத்துடுறாங்க. அந்த கன்னை வேணுட்டே ஷூட் பண்ணி அந்த புலி அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப புலி வந்தாலும் ஷூட் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த புலி இருக்குல்ல, மாட்டாம பயங்கரமா ஆட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கு.
இப்ப தங்கச்சி மேல இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. அக்கா இருக்காங்கல்ல, நீ இந்த பக்கம் போயிடுன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இப்ப ஈரனும் புலியை இவங்க பக்கம் வர வச்சிடுறாங்க. மாடி வழியா போய் புலியை வெளியே விழ வச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா வந்து சடனா விலகிடுறாங்க. புலி கண்ணாடியை உடச்சிட்டு போய் விழோன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இடக்கூடமா விழுந்துடுறாங்க. அவங்க கதை முடிஞ்சிருக்காதான்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. புலி சவுண்ட் வேற கேட்க மாட்டேங்குது. அதனால ஹீரோ இருக்கார்ல, கதை ஓபன் பண்ணி பொறுமையா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காங்க. ஈரினை திருப்பி போட்டு பார்க்கலான்னு பாக்குறாரு. அப்படி திருப்பி போடும் போது ஈரின் இருக்காங்கல்ல, சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. அவர் கையில இருக்க கண்ணை புடிங்கிடுறாங்க. கொஞ்சம் கூட ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. தயவு செஞ்சு என்ன ஷூட் பண்ணிடாத, நான் வேணா இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஈரின் கேட்காம கண்ணை வச்சு இவரை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காரு. இவரை பின்னாடி போக வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. அப்ப மாடியில இருக்க புலி இருக்கு பாத்தீங்களா, படிக்கட்டு வழியா வந்துருது. சடனா இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அந்த புலியை இவரை மும்மரமா சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த கேப்ல ஈரன் இருக்காங்கல்ல, தங்கச்சியும் அந்த குழந்தையும் கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க சட்டுன்னு கதவை லாக் பண்ணிடுறாங்க. தங்கச்சியை இவங்களும் தப்புச்சிட்டாங்கன்னு காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.